டாரிஃப் இஷ்யூஸ், ரெசிப்ரோக்கல் டாரிஃப், நீங்கள் வந்து அதிகமாக யூஎஸ்க்கு போடுறதுனால நான் உங்களுக்கு அதிகமாக வரி போடுவேன் அப்படின்னு உலகத்துக்கு ஃபுல்லாகவே வரியை போட்டு அவர் என்ன டெய்லி பேசுகிறாருன்னு அவருக்கு தெரியுதோ இல்லையோ எல்லா நாடும் கவனிச்சுட்டு இதனால என்ன பிரச்சனை வரும், அந்த நாட்டு கம்பெனிஸ்க்கு எதாவது பாதிப்பு வருமானு நெகோசியேஷன், அந்த டாக்ஸு, இன்னைக்கு ஒரு டாக் நாளைக்கு ஒரு டாக், ஃபியூச்சரில் என்ன வரும்னு தெரியாமல் எல்லா நாட்டு கம்பெனிஸும், ஏன்னா யூஎஸ் வந்து பிக்கெஸ்ட் கன்சியூமர் இந்த வேர்ல்டு, ஸோ நிறைய இம்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுற ப்ராடக்ட்ஸ்க்கு டேரிஃப் அதிகமாக இருக்குது. பட் எங்களுக்கு வர இம்போர்ட் ப்ராடக்ட்ஸ்க்கு டேரிஃப் கம்மியாக அதிகமாக கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்ற பாயிண்டில் ரெசிப்ரோக்கல் டேரிஃப்னு கொடுக்க ஆரம்பிச்சார். ஸோ அது உள்நாட்டு உற்பத்தி அதிகப்படுத்தணும்னு ஒரு உயரிய குறிக்கோள்னு அவரு சொன்னாலும் அது பாசிபிளா இல்லையான்றது எல்லாருமே சொல்றது என்னன்னா, 4 வருஷத்துக்குள்ள ஒரு கம்பெனி ஆரம்பிக்க முடியாது. அண்ட் இவரோட பிரசிடென்சி முடிஞ்ச பிறகு இது உள்நாட்டு உற்பத்தின்னும் போது ப்ராடக்ட் விலை ஏறும், இன்ஃப்ளேஷன் அதிகரிக்கும், மல்டிபிள் செயின் எஃபெக்ட், சப்ளை செயின் டிஸ்டர்ப்ஷன்ஸ், இது எல்லாமே பேசிட்டு இருக்காங்க. ஒரு கார் வந்து சைனாலேயோ இந்தியாவில் உற்பத்தி ஆகிறதுக்கும் யூஎஸ்ல உற்பத்தி ஆகிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். விலை அதிகமாக இருக்கும் யூஎஸ்ல பண்ணும்போது. அப்போ மக்களுக்கு வாங்கும் சக்தி அதிகரிக்கணும், இன்ஃப்ளேஷன் அதிகரிக்கும் போது எல்லா பிரச்சனையும் இன்னும் யூஎஸ்க்கு இன்னும் பயங்கரமாக இருக்கும் தான் எக்கனாமிஸ்ட்லாம் பேசிட்டு இருக்காங்க.